வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் சுவையான சுண்டக்காய் வத்த குழம்பு. பொதுவாக ஃபங்க்ஷன் லஞ்ச் மெனுவில் வத்த குழம்பு இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னும் 2 வாய் சாப்பிட்லான்னு தோணும், அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். வாங்க எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் சுண்டைக்காய். சுண்டைக்காயில் அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் அதிக ஃபைபர் கண்டென்ட், அயன் கண்டென்ட் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை சுத்தப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இன்னும் பல நன்மைகள் இருக்குது இந்த சுண்டைக்காயில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்லேயே அரைச்சி மசாலா சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 3 டீஸ்பூன் தனியாவை 1 நிமிஷம் போல் நம்ம வறுத்துக்கலாம். அடுத்து 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் போல் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் வறுபட்டதும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம பொடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா கூடவே 1 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காயும் சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு சுண்டக்காய் வத்தலை வறுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் கொஞ்சமாக சுண்டக்காய் வத்தல் போட்டு 3 நிமிஷம் போல் நம்ம வறுத்துக்கலாம். நம்ம வறுக்காமல் சுண்டக்காய் வத்தல் குழம்புல சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும், அதனால நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வத்தல் வறுத்துட்டு அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, வாசனைக்காக கொஞ்சமாக வடகம், 10 வெந்தயம், 1 சிட்டிகை பெருங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு 10 செகண்ட் போல் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 10 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயமும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினாதான் நம்மளுடைய வத்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் தரும், அதனால் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம் சேர்த்து 2 நிமிஷம் போல் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம அரைச்ச மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் 2 நிமிஷம் போல் வதங்கினதும் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்க சுண்டக்காய் வத்தல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வத்த குழம்பை மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வர வரைக்குமே நம்ம மூடி கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் போல் அந்த வத்த குழம்பு கொதிச்சாவே இதில் இருக்க எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். நம்மளுடைய வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்ல வாசனையாகவும் இருக்குது. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே தூவிக்கலாம். நம்மளுடைய சுவையான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் கொஞ்சமாக வத்த குழம்பும் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.